ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க அருண். ஸோ என் கூட சஞ்சீவ் இருக்காரு. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஓட மேட்ச் ஸ்ட்ரென்த், மேட்ச் அனாலிசிஸ். ஸோ சஞ்சீவ் சொல்லுங்க, சிஎஸ்கே லாஸ்ட் டைம் நல்லா பண்ணாங்க. இந்த இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது? உங்களோட தாட்ஸ் என்ன? அருண், ஸோ சென்னை வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னோட வராங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, 2 தோத்தாங்க, ஜெயிச்சாங்க, 2 தோத்தாங்க, அடுத்து 1 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டர்ன் படி பார்த்தா ஜெயிக்கணும். ஆனா வந்து பஞ்சாபும் லேஸ்ல இல்ல. பஞ்சாப் வந்து தே ஆர் கமிங் பேக் ஆஃப்டர் வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஸ். 262 சேஸ் பண்ணிருக்காங்க கல்கட்டாவோட. அப்போ எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடன்ட் ஹையா இருக்கும்னு பாருங்க. டசன்ட் மேட்டர் ஹூ, டசன்ட் மேட்டர் தி ஆப்போனன்ட். அண்ட் அவங்க ஏற்கனவே வந்து பஞ்சாப் வந்து சென்னைனாலே அடிப்பாங்க. அவங்க எல்லா மேட்சும் தோத்து சென்னைனா மட்டுமே ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து தவான் குடுப்பாரு. அதனால யாரு எப்படி பண்ண போறாங்க, என்ன எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல. பட் சென்னை அண்ட் பஞ்சாப் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கிரேட் கான்டெஸ்ட் ஓவர் த இயர்ஸ். சரிங்களா? சில இந்த தோனி லாஸ்ட் பால் இந்த இர்ஃபான் பத்தாம் சிக்ஸ். ஓவர்ல 6 அடிச்சு முடிப்பாருங்க. அதுவா இருக்கட்டும். நம்ம சென்னை வந்து 100க்குள்ளலாம் நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சில எக்ஸ்ட்ரார்டினரி மேட்சஸ்லாம் வந்து பஞ்சாபோட நம்ம விளையாடிருக்கோம். ஆஃப் லேட் வந்து பஞ்சாப் ஹேஸ் டிஃபீட்டட் சிஎஸ்கே குவைட் கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ அண்ட் 2 டீமுமே ஒரு வின்னுக்கு அப்புறம் வராங்க. முக்கியமான விஷயம் அதுதான். அண்ட் வந்து போன மேட்ச் வந்து ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, கல்கட்டா இஸ் வெரி ஸ்ட்ராங் ஈடன் கார்டன்ஸ். ஈடன் கார்டன்ஸ்ல கல்கட்டாவை ஜெயிக்கிறதுன்றது ஒரு விஷயம். ஆனா வேர்ல்ட் ரெக்கார்ட் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுன்றது இன்னொரு விஷயம். சோ அவங்க மொரால் வந்து எவ்வளவு ஹையா இருக்கும். அண்ட் தேர் வெரி வெல் ஆமா, ரெஸ்டட். டெஃபினட்டா. கடைசியா எப்போ ஆடினாங்க? கடைசி மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை நடந்ததுங்க. சரிங்களா? சோ ஆமா. யூ டேக் இட் அப். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே தே ஆர் கமிங் பேக் ஆஃப்டர் 4 டே ப்ராப்பர் ரெஸ்ட். சரிங்களா? சென்னை ஆன் தி அதர் ஹேண்ட் தே பிளேட் அ வெரி ப்ராப்பர் கிளினிக்கல் கேம். அதாவது அந்த லக்னோ கூட தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லார்ட்டயும் வாங்குன வந்து பெல்ட் அடியில வந்து என்ன மாரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா நீட் பெர்ஃபார்மன்ஸ். அதனால வந்து போத் த டீம்ஸ் வில் பி ஃபோக்கஸ்ட். ஏன்னா வந்து ரொம்ப கீயான வந்து ஒரு இது 2 டீமுக்குமே கீ மேட்ச் அப். சரிங்களா? பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் அப். சென்னை வந்து நேத்து ஐ திங்க் லக்னோ வந்து ஜெயிச்சுட்டாங்க. சரிங்களா? அதனால வந்து தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் டூ வின் திஸ் மேட்ச். ஓகேங்களா? அவங்க ஜெயிச்சே ஆகணும். டேபிள்ல வந்து இல்லனா வந்து தே வில் லூஸ் தேர் பாயிண்ட்ஸ். 4த்லயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப யாராவது ஜெயிச்சா தள்ளி கீழ போயிடுவாங்க. அதனால இனிமேல் வர மேட்சஸ்லாம் வெரி குரூஷியல். சரிங்களா? So வந்து this is the overall team's structure going into the it is very key matchup and important to win for both the teams. 2 டீமும் ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பா. Now coming back to the teams. சரிங்களா? ஆ இப்போ நமக்கு வந்து எப்பவுமே எனக்கு என்ன கன்சர்னிங்கா இருக்குன்னா, நம்ம பேட்டிங் வந்து 2 மேட்ச்ல வந்து எனக்கு ஜடேஜா வந்து இன்னொன்னு, இப்போ இவ்ளோ நாள் தவான் இல்லாதயே இவங்க வந்து இவ்ளோ தூரம் வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு தவான் மைட் கம் ஆஃப்டர் அன் இன்ஜுரி. பட் ஆடிங் ஆன் டு தட், சஷாந்த் சிங், அசுதோஷ் சர்மா 2 பேரும் வந்து லைக் தே ஆர் கோயிங் டு ஆட் ஆன். லைக் இப்ப ஆட் ஆன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அவங்க வந்து தவான் வந்து அதான் சொன்னேன்ல, இந்த பஞ்சாபே வந்து சென்னைனாலே அடிப்பாங்க. அதெல்லாம் லாரிலாம் எங்கேயும் இறங்காது. நீ உள்ள போனா ஊம குத்தா குத்துவாங்கல்ல அந்த மாரி ஆ அந்த ஸோ மாதிரி தவான் எப்பவுமே வந்து சென்னையோட சென்னைனாலே அடிப்பாங்க. ஹிஸ்டரி பார்த்தாலே அதுவும் தவான் எப்பவுமே சென்னையோட ஆடிடுவாரு. எந்த மேட்ச் ஆடலனாலும் சரி, ஓப்பனிங் வந்து அவரு தவான் ஆடிடுவாரு. அவரு ஹைதராபாடுக்கு ஆடும்போதும் சரி, டெல்லிக்கு ஆடும்போதும் சரி, பஞ்சாப்க்கு ஆடும்போதும் சரி, அவர் சென்னைனாலே அடிட்டு அடிப்பாரு. ஏன் அந்த மனுஷனுக்கு வந்து சிஎஸ்கே மேல ஒரு காண்டோ என்னன்னு நமக்கு தெரியாது. பிளஸ் ஆனா சென்னைனாலே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தவான் ஒரு 3 மேட்சா விளையாடல. அவருக்கு ஒரு இன்ஜுரின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, ஃப்ரண்ட்ல வந்து வந்து அந்த ஆதித்யா டெய்ட்டு, அப்புறம் ஒன் டவுன்ல பிரப் சிம்ரன இறக்கி இவங்க அப்படிதான் விளையாடிட்டு இருந்தாங்க. இல்ல இப்போ வந்து அ அ ஆக்சுவலி வந்து போன மேட்ச் லைனப் அப்படியே தான் இருக்க போது. அதுல மாற மாட்டாங்க. ஏன்னா, அது ஃபார் சம் ரீசன் செட் ஆயிடுச்சு. பிரப்சிம்ரன் சிங் அவங்க 11ல ஸ்டார்ட்டிங்ல சரிங்களா? கரெக்ட்டு. பிரப்சிம்ரன் சிங் வந்து ஒரு வண்டர்ஃபுல் பிளேயர்ங்க. அவர் அண்டர் 19 டீம் டேஸ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பவே வந்து வருவாரு. திடீர்னு ஒரு 6 விடுவாரு. திடீர்னு அவுட் ஆயிடுவாரு. ஒழுங்கா மீட்லாம் ஆவாது, இதாவாது. அப்போ வந்து இந்த டர்பன்லாம் கட்டிட்டு ஆளே வந்து வேற மாரி இருப்பாப்ல. இப்போ ஒரு இந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக நினைக்கிறேன். ஐ மீன் தட்ஸ் அ ரிலிஜியஸ் திங். ஐ வாண்ட் டூ கெட் இன்டூ இட். பட் அவரு ஒரு ஒரு நல்ல ஒரு செட் பிளேயரா தெரியிறாரு எனக்கு. பிரப்சிம்ரன் வந்து இஸ் ஹேவிங் அ ஹை பொட்டன்ஷியல் அண்ட் ஒரு 1, 2 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு வச்சுக்கோங்களேன். ஐ ஆல்சோ சீ ஹிம் அஸ் அ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஃபார் பிளேயிங் ஃபார் இந்தியா இன் த லாங்கர் ரன். நல்ல பிளேயரு. அண்ட் ஹீஸ் அவரு இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுவே பழைய பஞ்சாபா இருந்தா அவர் வந்து ஒரு 20, 30, 20, 30லலாம் அவுட் ஆனதுக்கு வந்து வெளில உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. சரி நீ ஒழுங்கா ஆட மாட்ற அப்படின்னு. பட் தே ஹேவ் ரைட்ஃபுல்லி பேக்ட் ஹிம்.
which is good. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மனுஷனுக்கு லாங்கர் ரன் கொடுக்கணும் and he'll become an extraordinary player of for Punjab and India in the longer run. சரிங்களா? I have huge abilities in Prabhsimran Singh. நான் அடிச்சாருன்னா வந்து அவர் ரோப்ஸை கிளியர் பண்ணாத கிரவுண்டே கிடையாது. He's having கரெக்ட். such an ஓகே. extraordinary talent. அதனால Prabhsimran Singh and Bairstow will open for Punjab for sure. அதுவும் போன மேட்ச் Bairstow வந்து அடிச்ச செஞ்சுரிக்கு வந்து they are not going to change him at all. சரிங்களா? ரைலி ரூசோ ஒன் டவுன்ல வருவாரு, அவரால் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் சஷாங்க் சிங், ஜிதேஷ் சர்மா, அசுதோஷ் சர்மா, சாம் கரன் முடிஞ்சு போச்சு. டாப் 8 பிளேயர் நறுக்குன்னு இருக்காங்க. ஒருத்தன் போனாலும் 6 பேர் அவுட் ஆனாலும் அசுதோஷ் சர்மா கேன் finish the match for பஞ்சாப். அவங்க அந்த கரெக்ட். மாதிரி கரெக்ட். வந்து ஒரு வெளித்தனமான ஒரு பிக்ஸ்ட் லைனப்ல இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் சென்னை இஸ் கம்ப்ளீட்லி வாப்லி. அவங்களோட வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் துபேவை தவிர யாரு ஆடுறா? நாளைக்கே வந்து ருத்ராஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு அவுட் சைடு ஆஃப்ல வந்து ஜடேஜா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம்ல பூமி இருக்காருங்க. அவர் ஒரு 49 அடிச்சாரு அன்னைக்கு வந்து ஜடேஜா. ஒரு மேட்ச்ங்க கன்சிஸ்டன்ட் நாட் கன்சிஸ்டன்ட். அதான் சொன்னேன் நான், கன்சிஸ்டன்டான ஆடுற பிளேயர்ஸ் தான். மிச்சல் கூட தான் பாத்தீங்கன்னா போன மேட்ச் 50 அடிச்சாரு, 32 பால்ல 52 அடிச்சாரு. அது டசன்ட் மீன் ஹி இஸ் லைக் இன் ஃபார்ம்லாம் கிடையாது. தடவை கரெக்ட். தடவை கரெக்ட். அடிச்சாரு பிகாஸ் வச்சுக்கோங்களேன். அது ருத்ராஜோட அப்படியே ரொட்டேஷன் அப்படி இருக்கும்போது he has taken எக்ஸாக்ட்லி. that advantage to play in well. ஆனா மிச்சலையும் குறை சொல்லக்கூடாது. அவர் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் ஷெல். நான் வந்து எப்பவுமே ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் கூட தான் ஆடுவேன்ற மாதிரி இருந்த மிச்சல் வந்து போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 அடிச்சாரு, ஒரு 4 அடிச்சாரு. சோ இஸ் ஆக்சுவலி கமிங் அவுட் ஆஃப் ஷெல். அவர் வந்து ஏதோ டிஃபரெண்டா பண்ணுமேன்னு பண்ணாரு. தட் இஸ் கமெண்டபிள், அப்ரிஷியேட்டபிள். நான் கன்சிஸ்டன்டா ஆடுறவங்க மட்டும் சொல்றேன். சரிங்களா? எனக்கு பயமே இப்போ தவான் வந்தாலோ இல்ல வந்து இதுவோ எல்லாம் அந்த பயம் இல்ல. எனக்கு பயமே அந்த சஷாங்க் சிங்கும் அந்த அசுதோஷ் சர்மா தான். அதாவது சின்ன பசங்க கிடையாது. சஷாங்க் வந்து ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, அவர் வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாடெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஹைதராபாடுக்கு ஒரு மேட்ச் ஃபினிஷ்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. யாருன்னே தெரியாத போது வந்து அடிச்சிருக்காரு. இப்போ பஞ்சாப்ல சான்ஸ் கிடைக்கிறதால ஹி இஸ் ஃபினிஷிங் மேட்சஸ் ஈவன் மோர் கன்சிஸ்டன்ட்லி. ரொம்ப ஒரு நல்ல பிளேயர். அசுதோஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது. மும்பை மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் முடிச்சு கொடுத்துருக்க வேண்டியது. தேவையில்லாம பும்ரா பால் சேஸ் பண்ணிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன் நம்ம வீடியோல, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருந்தா பும்ரா பால் வந்து தட்டி விட்டுட்டு அடுத்த 2 ஓவர்ல பொழந்திருக்கலாம், மேட்ச் கரெக்ட். முடிச்சிருக்கலாம். கரெக்ட். பட் வந்து அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது. பட் சஷாங்க் வந்து ஒரு ஹீஸ் 31 இயர்ஸ் ஓல்டு நினைக்கிறேன், if I'm not wrong. He showing a sense of maturity, a calmness. போன மேட்ச் அந்த 28 பால் 68, 240, 250 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட 8 6ங்க. அதெல்லாம் வந்து இன்னிங்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர். அதெல்லாம் வந்து 222 வந்து நீ வந்து 18.4ல முடிக்கிற. இன்னும் உனக்கு 8 பால் இருக்குன்னா அப்போ நீ 300 சேஸ் பண்ணிருப்ப. அப்படிதானே? சோ ஆமாமா. இது வந்து ஒரு பிரில்லியன்டான லைனப். நம்ம நம்ம வந்து ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். சென்னையில வந்து இது வரைக்கும் அவங்க போட்ட போலர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு குட் லைனப் தான். பாரிங் வந்து நான் என்ன சொல்வேன், இந்த பும்ரா மேட்சா இருக்கட்டும் அதெல்லாம் தவிர்த்து இது எக்ஸ்ட்ராடனரி இதுதான் அவங்க லைனப் தான். சென்னை வந்து ஹேஸ் அ லாட் டு ஃபிகர் அவுட் அருண். சரிங்களா? நம்ம வந்து மிடில் ஆர்டர் ஓப்பனிங் வந்து ரச்சின் வெளில போயிட்டாரு. ஓப்பனிங் ஃபிகர் அவுட் பண்ணணும். ருத்ராஜ் தவிர்த்து நான் சொல்றேன். ஓகே. ஓப்பனிங் காம்பினேஷன் ஃபிகர் அவுட் பண்ணணும். மிடில் ஆர்டர் தவிர எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணணும். போலிங் கூட ஒரு மேட்ச் நல்லா போறாங்க, ஒரு மேட்ச் மாஸ்டர் கிளாஸ். திடீர்னு வந்து மும்பை கூட பயங்கரமா போட்டாங்க. இது என்ன டிசைன் என்ன அதுக்கு கிரகமே தெரியல. மும்பைல என்னைக்கு போட்டாங்களோ அதுல இருந்து எதுவுமே சரியா போடல. திருப்பி லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாங்க. எக்ஸாக்ட்லி. மும்பை எஸ்ஆர்எச் தான் தனித்து நிக்குது நமக்கு. திடீர்னு தேஷ்பாண்டே, ஜடேஜா 422, இவரு தாக்கூர் 427 பார்க்கும்போது என்ன ஒண்ணுமே புரியல. அப்படியே எவனா செட் ஆகாம இருந்தா டப்புனு ஒரு விக்கெட், செட் ஆகாம டப்புனு ஒரு விக்கெட். அது மாதிரி என்ன மாதிரி லைனப் நமக்கு வரப்போது நமக்கு தெரியல. அதுவுமே ஓவராலா பார்த்தா இன்கன்சிஸ்டன்ட் தான். சரிங்களா? கன்சிஸ்டன்டா போலிங் லைனப் வேற. திடீர்னு ஒரு மேட்ச் போடுவேன், ஒரு மேட்ச் போட மாட்டேன்னா அது இட் இஸ் நாட் கிரேட். சோ அதனால நமக்கும் வந்து we have a lot to figure it out. சரிங்களா? இதுதான் டீமோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் கோயிங் இன். அவங்களோட லைனப் தான். அவங்க போலிங் ஒன்றும் பெருசா கிடையாதுங்க. அவங்க போலிங் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் நான் சொல்றேன். சரிங்களா? அதுவும் ஈக்குவலி வந்து என்னதான் ரபடா, ஹர்ஷ்தீப், சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஹர்ப்ரீத் பார் கூட ஓகேங்க. பட் என்னதான் இவங்க எல்லாம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தே ஹாவ் என்ன சொல்றது, ராகுல் சார்வர்கரை விட்டோம். என்னதான் இவங்க எல்லாம் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆல்சோ கன்சிடரிங் 200+ ரன்ஸ். அது நேச்சர் ஆஃப் த விக்கெட்டா என்னன்னு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் 1-2 overs here and there, I feel they are also lacking runs, in 200+. Inconsistency. I agree totally with you. Both teams are inconsistent with respect to bowling and batting. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸெப்ட் இந்த பக்கம் ருத்ராஜ் அண்ட் துபே, அதே மாதிரி சஷாங்க் சிங் அண்ட் அந்த பக்கம் அசுதோஷ். சோ இவங்க 2 பேர் தான் மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க.
கரெக்ட்டுங்களா சஞ்சு? எக்ஸாக்ட்லி. அது வந்து நம்ம வந்து we have to see it will be more about who's எந்த bowling lineup is going to step up on that day. கரெக்ட். And also வந்து இல்லனா வந்து பேட்ஸ்மேன் வந்து will choose to finish அப்படின்றத நம்ம ஓகே. பார்க்கணும். இது 2 தான் வந்து ஃபேக்டர்ஸ் on the given day. நீங்க ஓகே. சொல்லுங்க அருண். Who are you going இன்னும் with your இன்னும் ஃபைனல் predictions தாட். for? என்னோட தாட் என்னன்னா, இப்போ Oh சென்னையில yes please. ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. சென்னையில ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. ஸோ வெயில் ஜாஸ்தி இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டீம் டாஸ் ஜெயிக்குதோ தே ஹேவ் டு புட் இன் அ ஸ்கோர் க்ளோஸ் டு அபவுட் 180, 190, 200 அப்படி இருந்தா தான் யூ கேன் டிஃபெண்ட் இட். ஆர் எல்ஸ் பால் வந்து டியூன்னு சொல்லி அது ஒரு காரணமா சொல்லி கிரிப் பண்ண முடியல. நோ பால் போடுறாங்க. ஸோ ஸோ தே ஷுட் திங்க் ஆன் தட் ஆஸ்பெக்ட் அஸ் வெல். போன மேட்ச் பாத்தீங்கன்னா யூ ஹவ் மேட் a very interesting point. போன மேட்ச் பாத்தீங்கன்னா டியூவை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் மைட்டை கன்சிடர் பண்ணி தான் வந்து கமின்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து 2வது bowling எடுத்தாரு. சரிங்களா? சாரி 2வது பேட்டிங் எடுத்தாரு. He opted to சேசிங் chase எடுத்தாரு. after winning the toss. சரிங்களா? ஆனாலும் அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் So I would say சென்னையில வந்து you win the toss, bat first, post a 190 plus total and try to defend it ன்றது தான் வந்து என்னோட ஆஸ்பெக்டா இருக்கும். And Punjab has, I mean, both the teams ன்றது Punjab with the experience and kind of world record Chasing. chase they've done it, they will be more inclined to chase it too. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே. பேட்டிங் நான் ஏன்னா அவங்க bowling பெருசா டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதா இன்னைக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிச்சதுனா they'll opt to bat first, பட் பஞ்சாப் ஜெயிச்சதுனா they'll opt to bowl first தான் எனக்கு ஃபீல் போல் ஆயிட்டு ஃபர்ஸ்ட். இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு. ஓ வெரி குட். ஓகே. பாப்போம் எப்படி நடக்குதுன்னு. சொல்லுங்க சஞ்சய் உங்க ப்ரெடிக்ஷன். என் ப்ரெடிக்ஷன் வந்து ஐம் கோயிங் டு கோ வித் சென்னை தான். ஏன்னா வந்து ஓகே. ஃபார் சம் ரீசன் ஐ ஃபீல் லைக் தோ சென்னை சேப்பாக்கு அந்த ஹோம் ஃபேக்டர்லாம் இருந்தாலுமே வந்து பஞ்சாப்மே அவ்வளோ பேர் ரன் சேஸ் பக்கம் வந்தாங்கன்னா ஆன் த ஓவரால் எனக்கு வந்து பஞ்சாப் லுக்ஸ் லைக் அ பெட்டர் டீம்னு ஃபீல் ஆனா கூட I'm feeling they are Chennai will hold their nerve today, but it's going to be very close contest. You contest. Usually நான் 55-45 அப்படிலாம் கொடுப்பேன். I'm more inclined to give like the same thing இந்த வந்து வாட்டியும் 55-45 தான். 55-45. ஓகே. 55-45 to Chennai, 55% to Chennai, and I So think they will probably win. ஓகே. எந்த பாத்தீங்கன்னா I will go with 60-40 with CSK because because நீங்க சொன்ன மாதிரி toss and things are going to play a very very crucial role. இப்போ செகண்ட் மேஜர் விக்கெட் சப்போஸ் சஷாங்கோ அசுதோஷோ அவுட் ஆயிட்டாங்கன்னா சிஎஸ்கே லாஸ்ட் டைம் மாதிரி ஸோ இனிஷியலா தே டுக் தேர் விக்கெட்ஸ் ஆஃப் டிராவிஸ் ஹெட், ஷர்மா, டாப் ஆர்டரை வந்து அந்த அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி ரன் அடிக்கும் போது தூக்குனாங்க when they really wanted to fire they lost important wickets of SRH. அதே மாதிரி பண்ணாங்கன்னா சிஎஸ்கே is going to have an upper hand to close this game early. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா they will be in a very comfortable position for the playoffs. செகண்ட். கண்டிப்பா there's no doubt about it. அது ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம ரன் ரேட்ல லக்னோக்கு மேல போயிடுவோம் because they have very good run rate. So you will have pressure of winning almost all matches. அந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு வந்து தள்ளப்பட மாட்டாங்க. It will be an easy just to win next two இந்த மேட்ச சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா and it will be next two matches they need to win and close the playoffs. So it should be I mean நீங்க லைக் நான் அந்த சைடுல இருந்து நம்ம யோசிக்கும் போது சிஎஸ்கே should basically win. அவ்வளவுதான், வேற எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. இல்ல that is true. நீங்க சொன்னது வந்து I accept 100%. அவர் வந்து it all depends on how well நம்ம வந்து சிஎஸ்கே இன்னைக்கு விளையாட போறாங்கன்றது how well the bowling is stepping up. மிச்சல் போன மேட்ச் 50 அடிச்சாரு. அவர் திரும்பி ஏதாவது ஸ்டெப் அப் பண்ணி மிடில்ல யாராவது அடிக்கணுங்க. தோனி வந்து கடைசியில் அடிக்கிற அந்த 20-30 ரன் பத்தாது. 400-300 ஸ்ட்ரைக் ரேட்ல பத்தாது. அது ஒரு 3 பால் தான் வராரு. இந்த just to ensure they give a good finish to CSK அதுக்கு தான் வராரு. Basically வந்து somebody from the middle order needs to step up. ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்துங்க. இல்ல மிடில் ஆர்டர்ல வந்து மிச்சல் இல்ல ஆட்டாருன்னா அவரு, இல்ல ருத்ராஜ் தூபேக்கு அப்புறம் யார் வந்தாலும் அவங்க, ஜடேஜாவோ இல்ல மொயின் அலியோ, somebody needs to step up. ஏன்னா ரொம்ப வாப்லியா இருக்கு. இதை வச்சுனா எலிமினேட்டர் எல்லாம் போன வச்சுக்கோங்களேன். திடீர்னு ருத்ராஜும் தூபேவும் சீப்லி அவுட் ஆயிட்டாங்கன்னா டீமே நாசமா போயிடும். அதெல்லாம் வந்து வச்சுன்னு வேலைக்கு ஆகாது. சரி, அதை விடுங்க. anyway we'll go back to the fantasy. சொல்லுங்க உங்க ஃபேண்டசி சொல்லுங்க குயிக்கா. ஃபேண்டசி வந்து ருத்ராஜ் at the top, அது எந்த சந்தேகமும் இல்ல. Because I like that boy a lot, because of his batting abilities. பிரப் சிம்ரன் சிங், சரிங்களா? 2 பேர்ஸ்டோ ஓட போறேன் because he's coming back after form and because சென்னையில எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. தோனி இருக்காருங்க. இல்ல நான் டாப்ல சொல்றேங்க. அவரு 5-6ல தானே ஆடுறாரு.
அதுக்கப்புறம் தூபே. சோ இதுதான் என்னோட டாப் 4. ருத்ராஜ், பிரப்சிம்ரன், பேர்ஸ்டோ, தூபே. சரிங்களா? 4. கண்டிப்பா சஷாங்க் 5. எந்த சந்தேகமும் இல்ல. ஓகேங்களா? திஸ் மேக்ஸ் மை டாப் 5 அண்ட் பேர்ஸ்டோ வந்து கீப்பிங்ல அவர் வந்துருவார். 5 ஆச்சா? அப்புறம் வந்து கரண் அட் 6, ஜடேஜா அட் 7, ஹர்ஷல் பட்டேல் அட் 8, ஹர்ஷ்தீப் அட் 9, தேஷ்பாண்டே அட் 10. ஏன் நான் கரனுக்கு போயிருக்கேன்னா, ஹி கிவ்ஸ் அன் ஆல் ரவுண்ட் அபிலிட்டி, பேட் பவுலர், bowling பவுலர். ஜடேஜாவும் அது ஃபார் சேம் ரீசன், எதுல வேணா கிளிக் ஆகலாம். ஹர்ஷல் பட்டேல் எதுக்குன்னா வந்து சென்னை விக்கெட் வந்து அவரு கொஞ்சம் பஞ்சாப் அந்த ஸ்பின் சென்னையோட போட்டு எடுப்பாரு. நல்லா பண்ணிருக்காரு. அவரோட கட்டர்ஸ் மைட் ஒர்க் அப்படின்றதுல ஹர்ஷல் பட்டேலோட போறேன். ஹர்ஷ்தீப்பும் சென்னையோட ஹேஸ் டன் ஃபேர்லி வெல். தேஷ்பாண்டே வந்து ஹீஸ் பீன் ஆர் டு பி வெரி ஆனஸ்ட், ஹீஸ் பீன் ஆர் பெஸ்ட் bowler. நல்ல ஆமா ஆமா பேசர். அண்ட் வந்து லாஸ்ட்லி வந்து எனக்கு இந்த இந்த மீதி ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயர்ல ஐ வாண்ட் டு கோ வித் ஒன். 10 பேர் தான் சொல்லியிருக்கேன். ருத்ராஜ், சிம்ரன், கரெக்ட் 10 பேர்ஸ்டோ, தான் சொல்லியிருந்தீங்க. தூபே, சஷாங்க், கரண், ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ்தீப், தேஷ்பாண்டே. 5 பிளேயர் இருக்காங்க எனக்கு. சரிங்களா? அதாவது 4 பிளேயர். பத்திரானா, தீபக் சஹர், அசுதோஷ் சர்மா, ரபாடா. இந்த 4 நான் ஒருத்தர் சொல்லணும். யாருன்ற ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். பத்திரானா மேபி இஸ் டியூ ஃபார் அ பிக் இது அதுன்னு. பட் ஐ திங்க் ஐ ஷுட் கோ வித் பத்திரானா ஒன்லி. நான் அசுதோஷ் போலாம், ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கொடுக்கலாம் அப்படிலாம் யோசிச்சிருந்தேன். பட் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு பத்திரானா பிகாஸ் ஹி மைட் கம் குட் ஆன் திஸ் டே. ஸோ திஸ் வில் பி மை 11 ஃபார் டுடே. சூப்பர். உங்க 11? எந்த சோ கீப்பர் ஃப்ரண்ட்ல ஐ வில் பேசிக்கலி கோ ஃபார் ஜிதேஷ். ஓகே ஜிதேஷ் இருக்காருங்களா, ஜிதேஷ். அண்ட் பேட்ஸ்மேன்ல if Dhawan is playing, I will basically opt for Dhawan. I don't know whether Dhawan is playing or he is not yet playing. அவரோட கண்டிஷன் ஒன்னும் தெரியல. If he is playing, straightforward choice of Dhawan எனக்கு. ஓகே ஓகே Okay. And Rutraj, again I'll go with Shivam Dube. 2 top order ஆயிடுச்சு. 4 பேர் ஆயிடுச்சு. 4 பேர் ஆயிடுச்சு. So next I will go with all rounders. All roundersல பாத்தீங்கன்னா ஜடேஜா, சாம் கரன். If Liam Livingstone இருக்காருனா ஆடுறாருனா I will go with him. ஓகே ஓகே குட். So bowlers, Okay. இந்த பக்கம் bowlers பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் அண்ட் ஹர்ஷல். And CSK ஓட bowlers I will go with Patirana and Mustafizur. Mustafizur last game and I mean he is flying back to Bangladesh after this match. So Chennai will opt to play சொல்லுங்க. Chennai will opt to play Mustafizur in Chennai to kind of அந்த கட்டர்ஸ் போடுறதுக்காக அவரை கொடுத்துருவாரு. And information படி like he might go back to Bangladesh after May. This is the first day la May on this is last game. நான் நினைச்சேன் the reason why I didn't take இதுதான் உங்களை இன்டரப்ட் பண்ணேன். நான் எதுக்கு அப்புறம் எடுக்கலனா டீம்ல I thought he is going before today's match. No, he is playing today. அப்படியா? He is playing today is what the information which I read it from one of the blogs, but don't know. So if he is playing, I will bring him in and என்னோட டீம் காம்போசிஷன் இப்படி இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். போன மேட்ச் வந்து 100 அடிச்ச பேர்ஸ்டோ எடுக்கல. போன மேட்ச் 50 அடிச்ச பிரப்சிம்ரன் எடுக்கல. அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன பெரிய ஷாக்னா நீங்க சஷாங்க் சிங்கையும் எடுக்கல, அசுதோஷ் சர்மாவையும் எடுக்கல. That is a very very bold call. ஆனா நம்புங்க, இந்த மாதிரி போல்டு கால் எடுத்தா தான் ஃபேண்டசில ஜெயிக்க முடியும். அதனால and you opted for people who performed very well against Chennai in the past. I really appreciate that kind of gamble. So தவானுக்கு போயிருக்கீங்க, ஜிதேஷ்க்கு போயிருக்கீங்க. That's a wonderful thought. But let's see எந்த ஃபேண்டசி கிளிக் ஆகுதுன்னு பாப்போம் நம்ம. It was nice. Because இவங்க ரெண்டு பேரும் நான் எடுத்து போட்டு ஐயோ சென்னை தோத்துருச்சுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணது. சென்னை ஜெயிக்கிறதுக்காகவே இது போட்டது. So let's see how it goes and hope for a Chennai win and we will come with a post match analysis. Thank you. Thanks Yosh. Thanks.